ஹலோ டியர் மக்களே, வெல்கம் பேக் டு சோஷியல் மைண்ட் டவர்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் ஹெட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் படம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இப்போலாம் எந்த மாதிரியான பேய்களை பற்றி நம்ம பயப்படுறது கிடையாது. ஆனால் அந்த பேய் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பயப்படுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு படத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஒரு வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் 400 வருஷத்துக்கு மேலே அடைச்சி இருக்கக்கூடிய ஒரு கோணி பை மூஞ்சி பேய். ஸோ அந்த பேயோட மூஞ்சி வந்து ரொம்ப கோணி பேய் மாதிரி இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறோம். இந்த பேயை இந்த வீட்டோட ஓனரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பேய் இருக்க வீட்டுக்கு இந்த படத்தோட ஹீரோயின் சொந்தக்காரியா மாற, சாதாரண பேயை பார்த்து தானே நான் வந்து பயப்படணும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற பேயை பார்த்தா நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினச்சி இந்த ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் அந்த பேயை. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, போக போக அந்த பேயை இந்த ஓனரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டில் நமக்கு சொன்ன கதை தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேக் ஹெட். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரொம்ப சீக்கிரமாக உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோடைய ஆரம்பத்திலேயே நல்லா மழை கொட்டுற நேரத்தில் 500 வருஷம் பழமையான ஒரு மேன்ஷனுக்கு வெளியில் இப்படி ஒரு யங்ஸ்டர் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இதுக்குள்ளே இருக்கிற ஒரு வயசான நபர் இவன் மறுபடியும் வந்துட்டானா, இவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு கோவத்தோடவே இவன் உள்ளே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் எதுவுமே பேசல, அவர் அமைதியாக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இவன் நிறைய பணத்தை எடுத்து நீட்டி அவளை பார்க்கணும், கடைசியாக ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இவன் கெஞ்சான். ஆனால் அவரோட கெஞ்சலெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காது இந்த வயசானவர். அவளை ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு என்னை தேடி வரவங்களுக்குலாம் சொல்கிற பதில தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடி போயிரு, வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுக்க, அப்படியே பார்த்து இவனை ரொம்ப முறைக்கிறாரு. அவனும் பயந்து போய் இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த சீனே இந்த வயசானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இதை வாங்கும் போதே கூடவே சேர்ந்து ஒரு கொடூரமான டெனட் உங்களுக்கு கிடைப்பா. அவன் இந்த ப்ராப்பர்ட்டியோட பேஸ்மெண்ட்டில் தான் வந்து இருக்கா. நீங்கள் என்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்தில் சைன் போடுறீங்களோ அப்பத்துல இருந்து நீங்கள் தான் வந்து கார்டியன். அவளுக்கு அவள் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் தான், இடையில இருக்கக்கூடிய நபர். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு டாஸ்க் தான், அவள் வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சாபக்கேடானவன். ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இறந்து போயிருப்பேன், ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி அவளை வந்து அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் வந்து ஆல்கஹால், பெட்ரோல் இதெல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்தையே கொளுத்து விட்டுலாம் அப்படின்னு நினைக்க, கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப தகத்தகதான் இந்த பேஸ்மெண்ட்டில் தீ எறிஞ்சிக்கிட்டு இவர் வெளியில் வராரு. அப்படியே கொழுந்து விட்டு கதறி எறிகிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த செவத்தில் இருக்கிறவங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ பல பேருடைய ஃபோட்டோ நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே இந்த வீட்டோடைய பழைய ஓனர் அந்த மாதிரி காட்டுறாங்க. இவர் இங்கேயே ரொம்ப கறிக்கட்டையாக இறந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த டைட்டில் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க, பேக் ஹெட் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை காட்டுறாங்க. திருட்டுத்தனமாக 2 பொண்ணுங்க ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு திருடுற மாதிரி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க திருடெல்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வாடகைக்கு இருந்தவங்க. ஸோ வாடகை கட்டலை அப்படிங்கிறதுனால துரத்தி அடிச்சிட்டாங்க போல். அதனால அவங்க பொருள் எல்லாம் ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த பச்சை கலர் போட்டிருக்கா இல்லையா டாப்பு, அந்த பொண்ணு பேர் தான் வந்து ஐரிஷ், இந்த படத்தோட ஹீரோயின். கூடவே நடந்து வரல, அவள் தான் வந்துட்டு ஐரிஷோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஒன்றாவே இருக்கக்கூடிய நண்பர்கள். இப்படி வந்து இவங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்களோட கஷ்டங்களை பற்றி பேசிட்டு, தங்குறதுக்கு காசு கிடையாது, படிக்கிறதுக்கு காசு கிடையாது, இப்படிலாம் அவங்க புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக ஐரிஷ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலை கேட்டோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஐரிஷ் வந்து வேற யாருமே இல்லை, இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் வயசான ஒருத்தர் இறந்து போறாருல, அவருடைய பொண்ணு தான் இவ. இப்போ அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு கால் வர, உடனே கிளம்பி அவங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருந்து அந்த ஊருக்கு தான் வராங்க. இவங்க வந்து ஆக்சுவலி பிடிக்காம தான் வராங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து இவங்களை கைவிட்டிருப்பாரு. ஆல்ரெடி அவருக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லி வச்சிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இறுதி சடங்கு பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கறிக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னதான் அவர் மேலே கோவம் இருந்தாலும் அவர் வந்து இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்க முடியாமல் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் கீழே நடந்து வரும்போது தான் அங்கே ஒரு நபர் நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஐரிஷ் வந்து மீட் பண்ணுறாரு. இவர் வேற யாருமே இல்லை, இந்த அப்பா இருக்காரு, இவருடைய ப்ராப்பர்ட்டி மேனேஜர் தான். அடுத்த சீனே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அப்பா இறந்து போன அந்த மேன்ஷனை காட்டுறாரு. அதை பார்த்து ஐரிஷ்க்கு ஒரே ஷாக்கு. இவ்வளோ பெரிய மேன்ஷனு எங்களோட அப்பாவுக்கு சொந்தமாக இருக்கா அப்படின்னு சர்ப்ரைஸ். உள்ளே வந்து பார்க்குறாங்க, ஒரு பப் செட்டப் இருக்குது, ரொம்பவும் ஓல்டாக வேறு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 400 வருடங்களாக சில பேர் வந்து இந்த இடத்த வாங்கி ரெனோவேட் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் ரெனோவேட் பண்ணுறதுக்கே ரொம்ப கோடி ரூபாய் வந்து தேவைப்படுறதுனால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ராப்பராக செல்லும் ஆகலை.
போகலை, உங்கள் அப்பாவும் அப்படியே இங்கே இருந்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட் டோர் இருக்கக்கூடிய ஒரு டோர் கிட்ட அப்படியே வந்து நிற்கிறாங்க. அங்கே லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த செவத்தில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் இருக்கிற எல்லாருமே இதை வீட்டோட பழைய ஓனர்ஸ் அப்படின்றாங்க. இதை பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்க அப்பா ரூமுக்கு வராங்க. அங்கே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ப்ராஃபிட் எதுவுமே பார்க்க முடியாது, இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மெயின்டைன் தான் பண்ண முடியும், கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் தான் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ரூல் இதுதான், உங்கள் பேரில் இது வந்துடும், ஆனால் ப்ராப்பராக வந்து நீங்கள் பாதுகாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணம் உங்களுக்கு தரேன், இந்த பில்டிங்கை நான் வேணால் ஸ்கிராப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அப்போ டக்குன்னு நம்ம ஐரிஷ்க்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பெருசு இந்த இடத்த ஆட்டை கூட பார்க்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால என்னோட லாயர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், நாளைக்கு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியில் திம்பரா சேரில் உட்காந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவரும் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு டக்கு டக்குன்னு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் ராத்திரி காட்டுறாங்க, இந்த பாலடைஞ்சு போன மேன்ஷனில் தன்னந்தனியாக இந்த ஐரிஷ் போனா யோசிச்சு பாருங்க, காலையில் கறிக்கட்டியாக கடந்து அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்திருக்கா, இப்போ தனிமையாக இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கா, எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனாலேயே இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உடனே பெஸ்ட் ஃப்ரெண்டும் நானே வந்து கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்களும் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடறா. இப்போ நடுராத்திரி டக்குன்னு கீழே இருந்து சுத்தம், எதுவுமே புரியல, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் டோர் இருக்கக்கூடிய காரிடார் அதுக்குள்ளே இருந்தால் ஏதோ முழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. திடீர்னு கேட்டால் ஏதோ காற்று சத்தம் மாதிரியே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இவங்க பயந்து போய் பின்னாடி வர, அப்போ பெரிய மாதிரி ஒருத்தங்க வந்து நிற்கிறான். அப்படியே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே கையில் ஒரு பாட்டில் எடுத்துட்டு, யாரா நீ, எப்படிதான் உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் யாருன்னு பார்த்தா முதல் சீனில் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அந்த காசெல்லாம் கொண்டு வந்திருந்தான் இவங்க அப்பா கிட்ட, அவன் தான் இவன். மறுபடியும் இவன் வந்து, நீங்கள் தான் புது ஓனரா, தயவு செஞ்சு என்னை அவளை பார்க்க விடுங்க, என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து வைக்கிறான். இதை பார்த்து ஹரிஷ்க்கு எதுவுமே புரியல, நீ யாரா நீ அர்த்தராத்திரியில் வந்து என் வீட்டுக்குள்ள வந்து யாரையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற, இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கிறான். உடனே $4000 தயவு செஞ்சு என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீ முதல் யாருன்னு சொல்லுடா, அது முதல் சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னோட ஒய்ஃப் அவள் கீழே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, உன் ஒய்ஃப் எப்படிடா என் வீட்டில் இருப்பா, என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி இவ பயந்து போயிருக்க, நான் இன்னும் வேணா நிறைய பணம் எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஐரிஷோட ஐடியா வந்து சரி இந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆல்ரெடி பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணத்தை வந்து கொடுக்குறேன்னு வேற சொல்கிறா. அதனால டக்குன்னு இவன் வந்து சரி ஆனால் அந்த டோருடைய சாவி என்கிட்ட கிடையாது, நீ நாளைக்கு வா, அட்வான்ஸாக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எடுத்துக்க. அவனும் வந்து பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. அடுத்த சீனே நம்ம ஐரிஷ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு புரியுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், அவளோட அப்பா வந்துட்டு பல வருஷமாக இந்த மேன்ஷனில் தங்கிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் விஷயமா வந்து இவர் எதுவுமே இங்கே பண்ணல, அதுக்கு பதிலாக இவர் இந்த $2000 வாங்கிட்டு பேஸ்மெண்ட்டில் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர, இதை வச்சு இவங்களும் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு போய் மீட் பண்ணுறாங்க. சரி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நானே வாங்கிக்கிறேன், என் பேரில் இதை எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இதை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல பத்திரத்தை கொடுங்க, சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பழைய பத்திரம் அதை எடுக்கிறாரு. அதில் ஏகப்பட்ட பேருடைய பேர் இருக்குது, ஏகப்பட்ட பேர்கிட்ட இது கை மாறி இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. பட் இருந்தாலுமே இந்த ஹீரோயினை அவர் சைன் போட சொல்கிறாரு. அதுவுமே ரொம்ப ரொம்ப பழைய பேப்பர், இன்னும் இங்கு பென் வேற கொடுக்குறாரு, இதில் தான் வந்து நீங்கள் சைன் போடணும், பழைய முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா சைன் போட தொடங்குறா. உடனே இவர் வந்து இவங்க அப்பாவுடைய பழைய பொருட்கள் சிலதை கொடுக்குறாரு ஒரு பாக்ஸில். கூடவே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் இவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து இவர் சொல்ல, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, அது ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிக்கிறவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது, அதனால் நான் பார்க்கல அப்படின்னு இவர் சொல்ல, எப்படியோ ப்ராப்பர்ட்டி எந்த தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைன் பண்ணிவிட்டு இவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தவன் இவர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த பாக்ஸில் ஒரு சாவி கொத்தை பார்க்குறாங்க. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுடைய சாவி இந்த கொத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேஸில் பார்க்குறாங்க. சரி இதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கும்போதே ஊரில் இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேத்தி வந்துடுறா. வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறா. சைன் போட்டுட்டியா, ஏன் நீ பண்ண, ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கும் போது 400 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ ஒரு தெளிவாக கேட்குறா. அப்போ இவ தான் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு $4000 சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அப்படின்னு நேராக காரிடாருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் வந்து இன்றைக்கி வர சொல்லியிருக்கான், இப்போ திருப்பியும் நம்ம வந்து $4000 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போது இந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, எவனே தெரில, அவனை உள்ளே அலோவ் பண்ணுறேன் வீட்டுக்குள்ளே, அவன் ஏதாச்சும் சைக்கோவாக இருந்தானா, அவனோட மைண்ட் செட் வேறு ஏதாச்சும் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் ஐரிஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க,
இங்கே பாரு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, இங்கே வந்து பப்பு நடத்தலை, வேறு எதுவும் நடத்தலை, அதுக்கு பதிலாக இந்த பேஸ்மெண்ட்டில் இந்த ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஏதோ இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ செட்டப் பண்ணி வச்சுருக்காரு போல். அதை வந்து இந்த பணக்காரவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு உள்ளே வந்து காசு கொடுத்து போயிட்டு வந்திருக்காங்க. ஃபன்னுக்காக இந்த பணக்காரங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு பணக்காரன் இந்த நீல் அவன் வந்து $4000 கொடுக்க போகிறான், அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த கேட்டி வந்து இதெல்லாம் என்னதான் கேட்டாலும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த செவத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏதோ ஒன்று பண்ணுப்பா எனக்கு இது சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த நீல் வந்துடுறான். இந்த பொண்ணும் அப்படியே சாவியை எடுத்துகிட்டு வந்து பேஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இவங்க போகிறாங்க. இந்த நீல் தான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் இல்லையா, அதனால இவனே வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா முதல்ல நடந்து போகிறான். இவங்க என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரியாமலே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே போனால் ஒரு பெரிய பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சேர் இருக்குது. அந்த சேரில் அந்த ஸ்ட்ராப்லாம் வச்சு கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அப்படியே நடுவில் இது இருக்குது. அதையும் தாண்டி அந்த நீல் நடந்து போகிறான். இவன் எங்கடா உள்ளே போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் அப்படியே தூரத்தில் அந்த பேஸ்மெண்ட்டோட செவத்தில் ஒரு ஓட்டை, அதாச்சும் ஒரு ஆள் மட்டும் வெளியே நடந்து வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை. அதுக்கு பின்னாடி ரொம்ப இருட்டாக இருக்குது, என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியல. அந்த ஓட்டையை பார்த்து வெளியில வா அப்படின்னு சொல்ல பின்னாடி நின்றுட்டு என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல் இந்த ஐரிஷும் கேட்டியும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பேய்க்கு வந்து பாத்ரூம் வந்திருக்கும், அதனால தான் லேட் ஆகுது போல் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. இதே டைமில் உள்ளேருந்து ஒரு சவுண்டு, ஏதோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு. இப்போ இந்த சவுண்டை கேட்டோன்னே இது வரைக்கும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கதி கலங்கி போகிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீலை பற்றி கேட்கும்போது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதே டைமில் ஒரு மாதிரி கொடூரமான கையே இருட்டான அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து வெளியில் வருது. இதை பார்த்தோன்னே இந்த கேட்டி வந்து ரொம்ப பயந்து போய் கத்துறா, ஐரேஷ் என்னது இது நம்ம வெளில போகலாம் வா, ஓடி போகலாம் வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஐரேஷ் அப்படியே பயத்தில் நகர முடியாமல் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா மூஞ்சியில் இப்படி ஒரு கோணி பை வச்சு மூடிட்டு ஒரு கொடூரமான உருவம் தொடர்ந்து இவளை தொடுறதுக்காக இவளை நோக்கி நடந்து வர கொஞ்சம் கொஞ்சமாக இவளை தொடுறதுக்காக வருது. இவளும் உறைஞ்சு போய் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டு வந்து கத்துறா, நிற்காத ஓடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஐரிஷ் நில்லு, பின்னாடி போ, என்கிட்ட வராத அப்படின்னு பயத்தில் சொல்ல அப்படியே அந்த உருவம் நின்றுவான். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறது அது கேட்குது. இதை பார்த்து அந்த நீல் அது உனக்கு ஒபே பண்ணுது, நீ சொல்கிறது கேட்குது, அதை அந்த சேரில் உட்கார சொல்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஐரிஷும் சேரில் உட்கார சொன்னதும் அதுக்கு அமைதியாக வந்துட்டு போய் அந்த சேரில் உட்காந்துருது. அப்படியே அது போய் அந்த சேரில் உட்காந்ததும் இந்த நீல் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு என் மனைவி சாரா கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அது உடனே கை நீட்டுது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட மனைவி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை கையில் கொடுக்குறான். அதை கொடுத்த அடுத்த செகண்ட் இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த பேகை தூக்கிட்டு இந்த ரிங்கை வாய்க்குள்ளே போட டக்குன்னு இவன் அந்த ஸ்ட்ராப்பை போட்டு விட்டுறான். அப்படி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. அதோட கை விரல்கள் எல்லாமே அப்படியே முறுக்கு எடுத்து மாறுது. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே ஒரு அமைதி, இவனோட கண் எல்லாமே ரொம்ப கலங்க ஆரம்பிக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட ஐரிஷ்க்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பட் இவனுக்கு எல்லாமே புரியுது. அப்படியே அழுதுகிட்டே சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில மூடி இருந்தாங்க இல்லையா அந்த பையை, அதை வந்து எடுத்து பார்க்குறான். எடுத்தவனுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அவன் வந்து அவனோட செத்து போன மனைவி தான் பார்க்க ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் இங்கே வந்திருக்கதோ செத்து போன அம்மாவை பார்த்தோன்னே இவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறான். நான் பார்க்க வந்தது என்னுடைய மனைவியை தான், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அவன் கத்துறான். ஆனால் இந்த உடம்புல அதாச்சும் இந்த உருவத்துடைய உடம்புல வந்திருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு எதுவுமே புரியல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இவங்க இறந்து போனது கூட தெரியல. இவங்க சாகிறதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்காங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா என்ன கட்டி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அந்த இடத்துல இவன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி பரவாயில்ல, உங்ககிட்டயும் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சூசைட் பண்ணிட்டு செத்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இவங்களுக்கு எதுவுமே புரியல. நான் எப்படா செத்து போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க இந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இவன் சொல்லாமல் சொல்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்துட்டு இவங்க அம்மாவுக்கு இவனை வந்து பிடிக்காது போல இருக்கிறது. அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ அதோடைய வருத்தம் இவனுக்குள்ளே இருந்ததுனால இப்போ அதை வந்து ஒரு கேள்வியாக எமோஷனலாக கேட்டுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீலுடைய அம்மாவாக பேசிகிட்டு இருந்த அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பேய் மாதிரி பேச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலுடைய மனசை பயங்கரமாக புண்படுத்துரு. ஆமாம், உன்னெல்லாம் ஒரு பிள்ளையாவே நான் மதிக்கவே இல்லை, நீலாம் எதுக்கு என்னோட வயிற்றுல பிறந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அம்மாவுக்கு நீ ஒரு வாட்டி கூட கிஸ்ஸே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி பயம்படுத்தி அவனை வந்து கிஸ் பண்ண வர இவன் ரொம்ப பயந்து போய் அப்படி பின்னாடி திரும்பி பார்ப்பான் பாருங்க. பார்த்தா அந்த சேரில் அந்த பேய் இருக்காது. பட் திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. எகிரி அவனுடைய மேலே உட்காந்து என்னை கிஸ் பண்ணு, அம்மாவை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து முத்தம் கொடுக்க ட்ரை பண்ண. அப்போது டக்குன்னு அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த கோழி பேய்
அந்த கோணிப்பை அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோயின் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பேயுடைய மூஞ்சியில் மூடுறாங்க. உடனே அது வந்து காம்டவுன் ஆகுது. இவங்கிட்ட இருந்து வாங்கி முழுங்குன அந்த மோதிரத்தை துப்பிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேற உள்ளே போ அப்படின்னு வந்து மிரட்ட அந்த உருவம் அமைதியாக நடந்து போய் அந்த ஓட்டிக்குள்ளே போயிடுது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று திருப்பி நீ தான் என்னுடைய புது ஓனரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. அவ்வளோதான். முதல்ல அந்த பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு இவங்க வெளியில் வர இவன் புலம்பி தீக்கிறான். ஆக்சுவலி வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த மோதிரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மாவோட மோதிரம் அது. அதனால தான் அம்மா வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு பார்க்க வேண்டியது என்னோட ஒய்ஃபை தான். இந்த தடவை தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நெக்ஸ்ட் டைமா எப்பா ஒழுங்காக ஓடி போயிடுறா, இனிமேல் இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி ரொம்ப கத்த. அவள் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து எல்லா ரூல்ஸும் நல்லா தெரியும், 2 நிமிஷம் மட்டும்தான் நம்ம பேச நினைக்கிறவங்க கூட பேச முடியும், அதுக்கப்புறம் அந்த போய் ஆக்குபை பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு, உங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு முறை ஒன்று முறைக்கிறா பாருங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து சாகடிக்க பார்த்துட்டு சொல்ல மறந்துட்டியா, ஒழுங்காக போயிடு அப்படிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு திட்டி அவனை வெளில அனுப்ப அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போகும்போது அவன் ஒத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எனக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது, தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லுங்க, நான் வந்து என் மனைவிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போது கட் பண்ண அடுத்த சீனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேசட்டு. நம்ம ஐரிஷோடைய அப்பா இந்த வீடை வாங்க போகிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சொல்லிடுறேன் செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா, அந்த கேசட் தான் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சீனில் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் சொன்னதான் இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் ஒரு அமானுஷமான லேடி இருக்கிறது, இந்த வீட்டில் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கார்டியன், அதை சொல்கிறதெல்லாம் அந்த லேடி கேட்பா, அவள் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் வராமல் தடுக்கிற சக்தி அந்த ஓனர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அந்த அமானுஷமான ஒரு பேய் அதுக்கு ஒரு சக்தி இருக்கா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களை 2 நிமிஷத்துக்கு அதோடைய பாடியில் கொண்டு வரதுக்கான அந்த சக்தி அதுக்கு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தினா ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அவங்கள அதோடைய உடம்புல கொண்டு வந்துடுமா. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்ம யார் கூட பேசுகிறோமோ அது அவங்களா இருக்குமா. 2 நிமிஷத்துக்கு மேலே அந்த பேய் வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சு யார் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட மைண்டே கழிச்சு ஏடாகுடமான விஷயங்களை பண்ண வச்சிருமா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேயை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பேய்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா பவர். ஸோ அந்த பேய் வந்து இந்த வெளி உலகத்துக்கு வராமல் தடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அந்த பேயால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேயை வந்து பயன்படுத்தவே கூடாது. அதை அப்படியே விட்டால் அது காலப்போக்கில் அதுவே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதான் விஷயம். அதை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொடூரமான விஷயம்லாம் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கதை முடிஞ்சு போச்சு, இந்த இடத்துல நீங்கள் இருந்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா அந்த பேய் கூட மட்டும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தெரியாதனமாக இந்த வீட்டில் மாட்டிட்டு தன்னோட ஃபேமிலியை இறந்தது, தன்னோட பொண்ணை இழந்தது, இதை பற்றிலாம் சொல்கிறாரு. ஸோ இந்த காரணத்தினால தான் இது நாள் வரைக்கும் அவரோட அப்பா ஐரிஷை பார்க்க வந்திருக்கவே மாட்டார். ஆனால் ஐரிஷ் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருந்துப்பான். ஸோ இதை நான் தெரிஞ்ச உடனே அப்படியே தலையில் காய வச்சுட்டு அவள் உட்கார, அவள் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு தயவு செஞ்சு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் நம்ம இங்கே 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆனால் ஐரிஷே கிளம்ப மாட்டான். என்னன்னு பார்த்தா அவள் இங்கேருந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறா. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதுக்கு கிளம்பி வந்து அவன் ஊருக்கு போனாங்க அப்படின்னா தங்குறதுக்கு இடமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு காசு கூட கிடையாது, மறுபடியும் போயிட்டு அங்கே கஷ்டப்பட முடியாது, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம், இதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் கண்ணா அப்படின்னு மாற்றிட்டா. உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தல, அதை யூஸ் பண்ண அதை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிடணும், சொல்லியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் 20 வருஷமா அவர் இதை யூஸ் பண்ணிட்டு தானே இருந்திருக்காரு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, 2 நாள் இதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கலாம் காசு எடுத்துக்கிட்டு. நீல் வந்து பணக்காரன், அவன் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ வேணா பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விடாப்பிடியா நிற்க. சரி ஓகே, வெறும் நீல் மட்டும்தான், அது முடிச்சதுக்கு அப்புறம் வேற யாருமே கிடையாது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்றதுக்கு சரி இதுக்கிட்ட இருந்து நம்ம சேஃபாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓனர் சொன்னால் இது கேட்கும்ல அப்படின்னு இவங்க வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் உன்னுடைய புது ஓனர், இதை மட்டும் தாண்டி வந்த அவ்வளோதான், உனக்கு இந்த படிக்கட்டை தாண்டி நீ மேலே வரக்கூடாது, இந்த பேஸ்மெண்ட்டை தாண்டி நீ மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த பேஸ்மெண்ட்டோடைய கடைசி படியில் டு நாட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொஞ்சம் சேஃப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நீரை பார்க்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போகிறா. இந்த டைமில் தான் நம்ம இந்த வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காச்சும் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் தைரியமான பொண்ணு, சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா கேட்டி, இவளுக்கு வந்து சம பயம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த டோரை திறந்துட்டு வெளில வந்துட போகுது அப்படிங்கிற பயத்தில் வெயிட்டான ஒரு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த டோரை திறக்காமல் இருக்கிறதுக்காக வெயிட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறா. அப்போ தான் பொத்துன்னு அந்த வாலில் இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடையுது. அந்த ஃபோட்டோ அப்படி எடுத்து பார்க்குறா, அது வந்து ஓட்டோ அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அவரோட பேர் போடப்பட்டிருக்கு. அந்த பேரை வந்து ஆல்ரெடி வந்து இந்த வீட்டோட பத்திரத்தில் பார்த்துருப்பா. அதாச்சும் இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஓனர் இந்த வீட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவரோட குடும்பமே ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போனதுனால அவரும் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க கூகுளில். அவரோட அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே இருக்குது. வேறு ஒரு அட்ரஸ்லேயுமே வந்துட்டு இவருக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணால் இவருடைய உருவத்திலே அங்கே வந்து ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்து இவர் ரொம்ப பயந்துடுறா. கம்பி எடுத்துகிட்டு அதை அடிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆவி அந்த இடத்துல இல்லை. ஸோ இப்படி இங்கே இவர் ரொம்ப கதிகலங்கி போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்கே அவங்க வந்து நீலை மீட் பண்ணி எப்படி இந்த மேட்ரு வந்து உனக்கு தெரியும், இப்படி எங்கள் அப்பா பேஸ்மெண்ட்டில் வந்து பேய் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த நீல் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த நீலுடைய மனைவி ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அதனால வந்து இவங்க பிரிஞ்சு போனதுனால இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இவங்களை மறக்க முடியாமல். ஸோ கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கும்பலாக உட்காந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் பற்றி பேசிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இவன் கதறி கதறி அழும்போது அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவனுக்கு என்ன அப்படின்னா அவனுடைய ஆசை மனைவிக்கு ஒரு குட் பை கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இவனோட வருத்தம். அதனால ஒரே ஒரு வாட்டி இவளை வந்து வர வச்சு குட் பை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக. அதுக்கு வந்து எவ்வளோ பணம் செலவானாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே டக்குன்னு வந்துட்டு இவன் கேட்குறான், உன்னோட அப்பா இறந்து போயிட்டார்ல, நீ வந்து அவரை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்போம், நம்மளுடைய மனசுக்குள்ளேயே சில விஷயத்தை நம்ம பூட்டி வச்சிருப்போம், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கடைசி வரைக்குமே நம்ம சொல்லாமல் கேட்காம இருந்துட்டோன்னு வையேன், நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ அந்த நிம்மதி இல்லாமல் தான் நான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ கட் பண்ணால் அடுத்த சீனே நம்ம மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த தடவை கரெக்டாக அவங்க ஒய்ஃப் மட்டுமே பயன்படுத்தினா ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அந்த பேய்க்குள்ள நம்மளுடைய அந்த மனைவி வந்து வந்துடுறாங்க. டக்குன்னு ஹீரோயின் வந்து 2 நிமிஷம் டைமர் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 செகண்டுக்கு நம்ம நீலுடைய ஒய்ஃப்க்கு வந்து நான் எங்கே இருக்கேன், பொதுவாக இந்த பேயுடைய உடம்புல வந்து வரவங்களுக்கு தான் இறந்ததே ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ முதல் 30 செகண்டுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கரெக்டாக போயிடுறேன். அடுத்த 30 செகண்டுக்கு இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத நீல் சொல்லி புரிய வைக்கிறான். ஒரு ஆக்சிடென்ட், கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவங்க, அதில் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க இறந்து போயிருக்காங்க. அதை வந்து இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காவே 1 நிமிஷம் ஆயிடுது. இப்படி சொல்ல அந்த மேட்டர் வந்து சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி 1 நிமிஷம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ இந்த நீல் வந்து வில்லத்தனமாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். இந்த நீல், நீ எனக்கு தெரியாமல் யாரு கூடயோ அஃபேர் வச்சுட்டு இருந்தல, அவன் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க நம்ம ஐயருக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி, ஆசை மனைவி கிட்ட பேசணும், குட் பை சொல்லணும் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருந்தேடா, அப்படி பேசணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இதானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே அந்த நீலுடைய ஒய்ஃபுடைய ஆவி வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. ஆனால் இருந்தாலும் இவன் சொல்லு அப்படின்னு விடாமல் கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டான 2 நிமிஷம் முடிஞ்சு போயிடுது. உடனே அந்த ஒய்ஃப் உருவத்தில் இந்த பேய் வந்து ஆக்கியபை பண்ணிடுது. இவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கு. இதே நேரம் அந்த ஹீரோயின் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து இதோடைய மூஞ்சியில் மாட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு கிட்ட வந்தால் அது நகர்ந்து தள்ளி போயிடுது. இப்போ 1 செகண்ட் அந்த லேடிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு சீனை வந்து அது காட்டுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணு அந்த நீலுடைய மனைவி அவள் அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்க. சரி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் ஷோல்டரில் கை வைக்கலாம் அப்படின்னு போனால் எப்படி அந்த பேருடைய ஒரிஜினல் மூஞ்சியை காட்டுமா. இப்போ எகிரி நம்ம ஹீரோயின் மேலே உட்கார அப்போ கத்துறாங்க நம்ம ஹீரோயின், உள்ளே போ, உன்னால் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது அப்படியே ஏஞ்சி முறைச்சிக்கிட்டு அமைதியாக உள்ளே போகும். அப்படியே வந்து கட் பண்ண அட பாவி சொன்னால பேசணும் நீ ஏதோ பாசக்கார ஹஸ்பண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தியடா, இப்படி உன்னுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்காக பேசணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் வந்து எதுவுமே சொல்லாமல் அவன் எதுவும் சொல்ல வந்தால நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வாட்டி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இனிமேல் இந்த இடத்துக்கே நீ வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அமுச்சு விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக இருக்கா இங்கே. ஸோ அந்த டைமில் தனியாக சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ். அந்த ஃப்ளாஷில் இவங்க அப்பா கடைசியாக அந்த பேய்கிட்ட கனெக்ட் பண்ண ஒரு மொமெண்ட் தான் இவளுக்கு தெரியுது. அதாச்சும் அவர் பேசுகிறது தான் வந்து இவன் அந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறமாவும் நான் இப்படி இருக்க போகிறது கிடையாது, நான் என்னோட பொண்ணை தேடி போக போகிறேன், அவள்கிட்ட வந்து போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அவளுக்கு எவ்வளோ கோவம் என் மேலே இருந்தாலும் அவன்கிட்ட கெஞ்சலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அந்த 2 நிமிஷம் அவங்க மனைவியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு மிரட்டு வாங்க பாருங்க. கடைசியாக ஒரு வாட்டி இந்த மாதிரி தானே நீ பார்த்த, அப்போ உன்னோட பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்ட கரெக்ட் தான், இந்த இடத்த விட்டு பார்த்தேன், உன்னாலே என்னோட பொண்டாட்டியை மட்டும் இழந்தது உண்மைதான், ஆனால் இந்த வாட்டி நான் இது நடக்க விட போகிறது கிடையாது, ஏன்னா இந்த இடத்த வந்து நான் அழிக்க போகிறேன், அடுத்து வரவனுக்கு ஒரு செங்கல் கூட வந்து கிடைக்காத அளவுக்கு உனக்கு தெரியாத அளவுக்கு நான் வந்து இந்த இடத்த அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம எரிச்சிருவோம், நம்ம இந்த பேயே எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பெட்ரோல் சரக்குலாம் வந்து ஊற்றிருப்பாரு. என்ன அப்படி பண்ணக்கூடாது
பண்ணக்கூடாது, பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியும்ல, அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மிரட்டி பார்க்குது. ஆனால் இவர் வந்து தயவு செஞ்சு செத்துப்போ, இந்த மாதிரி யாருமே இனிமேல் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கொளுத்தி விட, அங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பேய் எரிஞ்சிருக்காது, அதுக்கு பதிலாக இவர் வந்து எரிய வச்சிருக்கோம் அந்த பேய். இவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே செத்து போயிருக்காரு. இந்த விஷுவல் வந்து எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து வருது. இன்னைக்கு ராத்திரியே என்னன்னா ஹீரோயினுக்கு யாரோ வந்து கீழே நடந்து போகிற மாதிரி தெரியுது. அவர் பாட்டுக்கு நடந்து போய் அந்த பிளேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு இருக்க, இவளுக்கு எதுவுமே புரியல. இவளும் வந்து எதுக்கு போகிறீங்க, உள்ளே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து உள்ளே போயிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வந்து இங்கே உள்ளே இருக்காத, நீங்கள் வந்ததே தப்பு, நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு காத்திட்டு அந்த பேருடைய பொந்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் சொல்லியிருப்பாரு, அந்த லைனை கிராஸ் பண்ணி போனால் முடிச்சு போச்சு உன்னோட கதை அப்படின்னு சொல்லும்போது இவரே போகிறாரு, ஏன்னா போகிறாரு அப்படின்னு இவர் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் ஏன்ப்பா உள்ளே போகிறீங்க அப்படின்னு தடுக்கும்போது தான் அவரோட மூஞ்சியில் வந்து ஏதோ நூல் இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா அது அப்படி இந்த நூல் எடுத்து பார்த்தா கடைசியில் அது வந்து அவங்க அப்பாவே கிடையாது, அது வந்து பேய் ட்ரிக்கா இவளையும் உள்ளே சேர்த்து கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இதை வந்து நம்மளுடைய ஹீரோயின் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி இவன் வந்து அந்த பேயோட கழுத்தை பிடிச்சி வெளில போ அப்படின்னு கத்துனா அந்த பேய் இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடுது. என்ன நடந்ததுன்னே தெரியல. இவ தானே அந்த பேயோடைய கழுத்தை நெரிச்சா, ஆனால் இப்போ இவளுடைய கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே பாத்ரூம்க்கு வந்து கழுத்தில் ஏதோ பிடிச்சிக்கிட்டு தேட, அதே டைமில் நல்ல வேலையாக கரெக்டாக ஃப்ரெண்டு வரா. வந்து அந்த பேஸ்மெண்ட்டுடைய சாவியை கழுத்தில் நூல் வச்சு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நூல் வந்து இறுகி இருக்கு. நல்ல வேலையாக ஃப்ரெண்டு வந்து அதை கட் பண்ணி விட, அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த ப்ராப்பர்ட்டியாக மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் வந்து நம்ம இவகிட்ட சைன் வாங்கியிருப்பான் இல்லையா, அவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்த்தா அப்படி ஒரு ஆஃபீஸ் இருந்த மாதிரி தடையவே இல்லை. இந்த இடத்துல தான் கேட்டி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறா. இவ ஒரு ஃபோட்டோ கண்டுபிடிச்சா இல்லையா, அது கூட ஓட்டோன்னு இருந்துச்சு இல்லையா, இந்த வீட்டுடைய ஓல்டு ஓனர் அவளை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பாள். அப்போ அவர் பக்கத்துலேயே ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் கிட்ட சைன் வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் தான். இவன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த இடத்த வேற ஒருத்தர் தலையில் கட்டுறதுக்கு. அதில் போய் நீ சைனை போட்டிருக்க, தயவு செஞ்சு வா, அவன் கொடுத்த பணமே போதும், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வர மாதிரியே தெரியல. ரொம்ப ஹார்ஷாக வேற இந்த பொண்ணு திட்டி விட, நீ ஏன் வரமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக வேணாம், ஊருக்கு போய் கஷ்டப்பட வேணாம், வாழ்க்கை எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது. ஸோ புரிஞ்சு போச்சு, இந்த பே பண்ணுறது தான் எல்லாமே. இந்த பே வந்து உன்னோட மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டா, தயவு செஞ்சு என்னையை நம்பு, அவள் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அசிங்கமாக ஒரு வேர்டை வந்து திட்டி, நீ சரியான கோலை இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பயங்கரமாக அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடறா ஹீரோயினு. சரியான மன கஷ்டத்தோடைய வெளியில் வந்து சரிதான் போடி, என்னையவே வெளில போக சொல்லிட்டு, நீயாச்சும் உன்னுடைய பிரச்சனையாச்சும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பார்க்குறா. அங்கே வந்து அந்த ஓட்டோ அப்படிங்கிற பழைய ஓனர் அவருடைய அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பார்த்தா மேபி இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அவரை தேடிட்டு அவருடைய அட்ரஸ் வந்து தேடி வந்து பார்த்தா, கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பா இல்லையா, அவருடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தா அது பாழடைஞ்சு போய் எடுக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த பேய் வீட்லையாச்சும் ஒரு சில பொருட்கள் இருக்கு இல்லையா, இங்கே அது கூட கிடையாது. நல்லா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற இப்போ அந்த வீட்டுக்குள்ள இவ வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த செவத்தில் இருக்குது. இது அத்தனையுமே அந்த வீடை பற்றின பேப்பர் தான். எஸ், அந்த ஓட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவருமே இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. இல்லைருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கான பிளான்ஸ்லாம் இதில் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ நிறைய மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி இவர் வந்து தப்பிக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதே பிரச்சனையில் தான் இப்போ இவருடைய ஃப்ரெண்டுமே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த பேயை உட்கார வச்சு அவருடைய அப்பாவுடைய வாட்சை கொடுக்குறான். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அவளுடைய அப்பா கூட கனெக்ட் பண்ண பார்க்குறான். அந்த பேயும் இந்த வாட்சை முழுங்கிட்டு அவங்க அப்பா வந்து வெளியில் வராரு. இவ வெளியில் வந்தவருக்கு தன்னுடைய பொண்ணை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. நீ என்னமா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் தான்ப்பா இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கு பாசிபிளே கிடையாது, அந்த மாதிரி நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவர் கத்துறாரு. இப்படி வந்து தன்னுடைய பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அவர் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு பயங்கரமாக வந்து அழுதுட்டு, சரி இதெல்லாம் விடுங்க, எப்படி நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, நான் தானே அதுக்கு கார்டியன், நான் சொல்கிறது அது கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எல்லாமே அது உன்னை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தான். உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீ தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இந்த இடத்த வந்து வித்துருவேன், நான் இந்த இடத்த விட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உன்னுடைய பேர் அந்த பத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னால் எங்கேயும் ஓடி போய் ஒழிய முடியாது, அதை உன்னை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, உனக்குள்ள பயத்தை கொடுத்துருச்சு, குழப்பத்தை கொடுத்துருச்சு, அதனால நீ என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த 2 மினிட்ஸ் ஆகிட அப்படியே அந்த அப்பாவோட உருவத்தில் பேய் வெளியில் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு குழப்புன்னு குழப்ப அவ கூட இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போதே
டக்குன்னு அவருடைய அப்பா வந்து ஓவர் கம் பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. தயவு செஞ்சு அவளை வந்து யூஸே பண்ணிடாத, உஷாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த கான்வர்சேஷனை இங்கே முடிச்சு வைக்க, இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த கேட்டியை தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளில வரும்போதே, நான் இப்போ பழைய ஓனர் வீட்டில் இருந்தால் வந்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸோ தயவு செஞ்சு அந்த பேஸ்மெண்ட் பக்கம் போயிடாத, தயவு செஞ்சு இந்த பேயை வந்து யூஸ் பண்ணாத, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அங்கேருந்து அவள் கிளம்ப. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இனிமேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு நல்லா சரக்கு வேற நல்ல போதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எரிச்சா அது வந்து எரியவே மாட்டேங்குது. சின்னதாக ஒரு இடத்துல கூட பொசுங்கி கூட போல. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு இவளுக்கு ஒரு பயம் வர, பயத்திலே சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுறா. இவ வந்து மட்டையானது தெரியாமல் நேராக கேத்தி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணா, ஃபோன் சைலண்டாக இருக்குது. இவங்க எங்கேயோ மேலே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் கேத்தி சரி ஒருவேளை இவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி விளக்கு எடுத்துட்டு பொறுமையாக அங்கே போய் பார்த்தா கீழே நம்ம ஹீரோயின் அப்பாவுடைய வாட்ச் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லூஸ் பொண்ணு வரும்போது அந்த பழைய ஓனருடைய பேப்பரை கொண்டு வந்திருப்பா தெரியுமா, அந்த பழைய ஓனர் வந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள்லாம் வெளியில எடுத்துட்டு வர, டக்குன்னு பின்னாடி வந்து அந்த பேய் அதுல இருந்து ஒரு பேப்பரை வந்து பிச்சு அந்த பழைய ஓனரா மாற, டக்குன்னு இவ என்ன கேட்கறா அப்படின்னா, இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அந்த ஆளை எங்க கண்டுபிடிக்கிறது, இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட வச்சான்ல அவனை கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஏன்னா அந்த ஆளுக்கும் இந்த சாபத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, உன்னுடைய விதி 400 வருடங்களுக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயோடைய ஒரிஜினலை பற்றி சொல்கிறாங்க. 400 வருஷங்களுக்கு முன்னாடி சில ராஜாக்கெல்லாம் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க, பேய்ங்க கூட பேசக்கூடிய ஒரு பொண்ணு. அவளுடைய பவரால் பல விஷயங்களில் இவளை வந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, அவளுக்கு சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி மக்கள் முன்னிலையில் அந்த பொண்ணை எரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சாவை அவளை பிடிச்சி வைக்கல. மீண்டும் உயிர் தெழுந்து அவளுடைய கோபம் உக்கிரமாக இருந்திருக்கு ரொம்ப. அந்த நாடு முழுக்க ஃபுல்லாக நோயாக இருந்திருக்கு, கொடூரமான நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு, மக்கள் கொடூரமாக கொத்தா இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க, பயிர்கள்லாம் வந்து அப்படியே வாடிடுச்சு, உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த பொண்ணுடைய கோபமானது உலகத்தை அழிக்க பார்க்க, அப்போது இந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ரிச்சுவல் பண்ணி அதை ஒரு செவத்துக்கு பின்னாடி அடைச்சி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளாக இது யாருமே கிட்ட கூட நெருங்கலை. ஆனால் அந்த ராஜாக்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பேயோடைய பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க, அவங்க யூஸ் பண்ண அவங்க இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில் இந்த பேயோடைய ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இந்த பேயை வந்துட்டு வெளி உலகத்துக்கு வர விடாத மாதிரி ஒரு கார்டியன் மாதிரி இந்த உலகத்துக்கும் இந்த பேய்க்கும் நடுவில் நின்று இந்த பேயை வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் நீ சைன் போட்டுட்ட, இதுக்கப்புறமா நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது இந்த 2 நிமிஷம் முடியுது. ஆனால் அது தெரியாது இந்த லூஸ் பொண்ணு, நான் சைன் போடல, என் ஃப்ரெண்டு தான் சைன் போட்டா, மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நிமிஷம் முழிக்கிறா பாருங்க. அப்போது நீ கேட் கீப்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பேய் யார் சைன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தானே கட்டுப்படும், அவங்க இங்கே இல்லைன்னா என்ன நடக்கும், அவ்வளோதான். இந்த கதவு டம்முன்னு க்ளோஸ் ஆக இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா கேத்தி அவளோட வாய்ஸை விட்டு விட்டு கேட்குது, நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாற்று, அது மட்டும் தான் கேட்குது. இதை கேட்டோடனே நம்ம ஐரிஷ் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த விளக்கு எடுத்துகிட்டு நேராக அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக அந்த ஓட்டைக்கு பின்னாடி, அதாச்சும் அந்த செவத்து ஓட்டைக்கு பின்னாடியிலேருந்து கேத்தியோட குரல் கேட்குது. அப்படியே பயந்துக்கிட்டு இந்த ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. அந்த அப்பா சொன்ன வார்த்தை வந்து இவளுக்கு கேட்குது திருப்பி, அந்த இது வந்து தாண்டி போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்டு வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆள் உள்ளே இறங்கிட, உள்ளே இப்போ காட்டுறாங்க நல்லா கொகை மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கு. இருந்தாலும் இவ பயத்தை மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வழியாக இவ வந்து வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்க. தன்னுடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி முதல்ல இங்கேருந்து வெளில போகலாம் அப்படின்னு சந்தா ஓடி வந்தா, அப்போது ஒரு இடத்துல வந்து இந்த பணம் இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே செத்து கிடக்கிறதே அந்த கேத்தி தான். ட்ரிக்கா நம்ம ஹீரோயினை உள்ளே வர வச்சிருச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா இப்போது மேலே பாறையில் அப்படியே 4 காலை வந்து ஊனிக்கிட்டு அந்த பேயுடைய உண்மையான உருவம். அது அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிக்க வர அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி அதுக்கிட்ட மாற்ற லாஸ்ட் செகண்டில் எப்படியும் அந்த ஓட்டை விட்டு தள்ளி வந்து விழ, அப்போ டக்குன்னு ஒரு கை வந்து இழுக்குது இவளை, வேற யாரும் கிடையாது நம்ம நீல் கரெக்டான டைமுக்கு வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் மேலே பார்த்து நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பயங்கரமாக அழுறாங்க, தனக்காக தன்னுடைய ஃப்ரெண்டே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போதே அப்போ நீல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு, அதனால இந்த மாத்திரையை போடு, இதை வந்து ரொம்ப காம் பண்ணுவோன்னு அப்படின்னு ஒரு மாத்திரையை வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க அவங்களும் வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மனசுடைஞ்சு அவங்க அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு அந்த பேய்கிட்ட மாற்றிக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்க போராடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, இந்த பேய் வந்து எப்படி ஒருத்தனை பிடிச்சி அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்குது, இதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, முடிவு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் வந்து
விட போகிறது கிடையாது. இந்த இடத்த அவன் பர்மனெண்ட்டாக சீல் வச்சிடலாம். இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவளுக்கும் வந்து பவர் போயிடும். இந்த இடத்தையே நான் பார்த்துக்கிறேன், வேற யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அந்த சீல் பண்ண போகக்கூடிய ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிற அந்த நீலு லைட்டாக இவளுக்கும் வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ இவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த மாத்திரை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அமைதியாக படுக்க வச்சிடறாரு. அப்படியே வந்து நைட் ஆயிடுது. இவங்க வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. இவங்க எப்படி வந்து தூங்குறாங்கன்னே இவங்களுக்கு தெரியல. அப்போ தான் பேஸ்மெண்ட்ல இருந்து நீல் பேசக்கூடிய ஒரு குரல். என்னடா அப்படின்னு இதை கேட்டோன்னே சத்தமே போடாமல் அப்படியே படிக்கட்டில் போய் நடந்து இவன் என்ன பேசுகிறான்னு கேட்டால், கொய்யால அந்த பேல் கூட டீல் போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தினமும் என்னுடைய மனைவி கூட பேசணும், அவள் கூட நான் வாழணும், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா என்னுடைய பொண்டாட்டி உருவத்துக்கே நீ வந்து மாற போகிற, இதனால உனக்கு ஃப்ரீடம் தந்த மாதிரி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் தான், இங்கே பாரு இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுடைய பத்திரத்தை காட்டுறான். இதை எடுக்கிறதுக்காக தான் நம்மளோட ஹீரோயினை மயக்கடிக்க வச்சிருக்கான் போல இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய சைனையும் அந்த பத்திரத்தில் போடுறான். இவனோட சைனில் போட்டு நான் தான் ஓனர் இனிமே அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ இந்த பேய் வந்து அப்படியே தலையை ஆட்டும். என்னன்னு பார்த்தா இவன் சைன் போட்டது அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் கார்டியன். இப்போ இந்த பேய் வந்து இதை அவன்கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்டாட்டி உருவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. இப்போ மாறி அவனுக்குள்ள ஒரு கில்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி நீ என்ன பண்ண அப்படின்ட்டு கேள்வி கேட்பான் இந்த ஒய்ஃப். அந்த கேள்வி கேட்டோன்னே இவன் ரொம்ப பதற ஆரம்பிக்கிறான். ஒன்றும் இல்லையே, உனக்கு வைன் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஆக்சுவலி பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு சைக்கோ. சின்ன வயசுலேயே அவனுடைய அம்மா வந்து இவனை அபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு தான் சாரா. ஆனால் இவனுடைய ஓவர் லவ்னால அந்த பொண்ணை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் எங்கே விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து ஒயின்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கான். அதை குடிச்சிட்டு தான் தெரியாமல் இவ போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போயிருப்பா. ஸோ அவனுடைய சாவுக்கு காரணம் இவன் தான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கில்ட்டில் தான் இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அதையே இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அப்படியே ட்ரிக்கியாக மாற்றி, நான் சாகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, பட் உன்னுடைய ஐடியா படி மறுபடியும் நம்ம ஒன்றா இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஐரிஷ் சாகணும்ப்பா. ஏன்னா அவள் வந்து கேட் கீப்பராக இருக்கிற வரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல் அவகிட்ட தான் இருக்கும். நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அவள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது அவள் ஒத்துக்கிட்டு சைன் போட்டா அப்படின்னா நான் கேட் கீப்பராக ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே, ஏன்னா அவனுடைய பிளான் தான் அவள் கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, அங்கே தான் வந்து நம்ம ஹீரோயின் இதை பார்த்து தெரிச்சுட்டு ஓடுறாங்க. இதை பார்த்த நீலு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டே வரான். இதை வந்து ஹீரோயின் தப்பிச்சு அந்த வீட்டுடைய மொட்டை மாடிக்கு போக அங்கேயே வந்து விடாமல் இவன் துரத்திட்டே வரான். தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்கோ என்னைய, நீ வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கான்ட்ராக்டும் முடியாது, நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்ச கெஞ்ச அப்படியே மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. என்னடா கதையில் இப்படி ஒரு ஷாக் கொடுத்துட்டீங்க, ஹீரோயினையே சாகடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய பாடியை வந்து நேராக அந்த பேய்கிட்ட தூக்கிட்டு வந்து அந்த பேயோடைய உடம்புல ஹீரோயினுடைய ஆவியை வர வைக்க போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினுடைய ஆவி அந்த பேய் உடம்புல வந்து சைன் போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறமா இவன் ஓனர் ஆகிடுவான் இல்லையா. அதுதான் என்னுடைய ஐடியாலஜி. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு டக்குன்னு அவளை வந்து கொண்டு வா சைன் போடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது அந்த பேய் கொடுக்கும் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பெரிய ட்விஸ்ட்டாக தூக்கி இவன் தலையிலேயே வைக்க, தம்பி இவன் மட்டும் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துருந்தா அப்படின்னா நீ ஓனர் ஆகிட்டு இருப்ப, ஆனால் இவன் சைன் பண்ணி கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐரிஷு அப்படின்னு சொல்கிறான் இவன். அப்போது என் உடம்புல இருக்கிறது யார் அப்படின்னா அதுவும் ஐரிஷு அப்படிங்கிறப்போ, ஸோ பேயும் நானே, என்னை கண்ட்ரோல் பண்ணுறதும் நானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு யோசிச்சு பாருங்க. காலங்காலமாக வந்துட்டு வேற ஒரு நபர் தான் வந்து இந்த பேயை ஓனர்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஓனரே இந்த பேய் உடம்புல வரதுனால இந்த பேயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யார் இருப்பா, அந்த பேயும் ஓனரும் ஒன்றாயிடுறாங்க இல்லையா. அப்போது பேக்ரவுண்டில் ஒரு சில விஷயம் காட்டுறாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கூட எவ்வளோக்கு எவ்வளோ பேசியோ அதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உன்னோட வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதை வச்சு ப்ளே பண்ணி இந்த பேஸ்மெண்ட்லேருந்து இந்த உலகத்துக்கு போக பார்க்கும். அதுக்காக தான் இதை வந்து படித்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பேயை வந்து யூஸ் பண்ணி அது எல்லாருடைய வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டு இப்போது இந்த நீல் பையன் நீல் டவுன் போட்டு கீழே கிடக்க இவ்வளோ நாளாக இந்த பேயை வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் அந்த சேரை எடுத்து தேங்க்யூ மாமே அப்படிங்கிற மாதிரி தலையை வந்து சுக்கு நூறாக உடைச்சி இந்த பில்டிங்கை விட்டு ஐரிஷ் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறான். 400 வருஷம் அண்டர் கிரவுண்ட் சிறை தண்டனையில இருந்து பிளான் பண்ணி தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் தப்பிச்சு போக இந்த இடத்துல இந்த படத்தை மாஸாக முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த படம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக
நம்மளுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை. இதே மாதிரி இன்னும் பல கதைகள் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்காக நான் கண்டிப்பாக செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் போகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Until the next time, bye bye.